You believe devil? I am the devil. ஸோ ஹேலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் த டேங்க்லேண்ட் மன்னோட செகண்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்லேருந்து இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை தான் வந்து சொல்கிறாங்க. அது ஹீரோ தான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கான். இவரு தான் என்னோட அப்பா. இவர் இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல பிசிஷனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் ஒரு ஸ்ட்ராங்கான மரம் மாதிரி வந்து இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து நான் எல்லா விஷயத்தையும் வந்து கத்துக்கிட்டேன். ஆனா அவருக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவன். அவன் இந்த உலகத்திலேயே டாப் 3 கிரேட் மார்ஷியல் மாஸ்டர்ல அவனுமே ஒருத்தன். ஒரு கையில ஸ்வாடு, இன்னொரு கையில ஹக்கு பஞ்சர் நீடுகளை வச்சுட்டு வந்து இருப்பான். அவரு எந்த டைம்ல என்ன பண்ணுவான் அப்படின்றதே யாருக்குமே வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா அவனால நிறைய பேர் உயிரோட இருப்பாங்க, அதே சமயத்துல கொல்லப்படுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அவன் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றத எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்னா இப்ப என்னோட அப்பா ஆபத்துல இருக்காரு, அப்பா டே நில்றா அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து கத்திட்டு வந்து இருக்க, அதை எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டே தான் வந்து இருக்கான். டே நில்றா அப்படின்ற மாதிரி இவன் கத்துனான். எந்த ஒரு பயணமே இல்ல, அவன் பாட்டுக்கு போயிட்டே வந்து இருக்க, பின்னாடி இருந்து நம்மளோட ஹீரோ மேல ஒரு கை வந்து படுது. அது அங்க இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் மாஸ்டர், சாரி மாத்தி சொல்லிட்டேன், அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கிளானோட மாஸ்டர். அவரோட பேர் வந்து ஜின்சாங். டேய், நீ இந்த மாதிரி கத்துறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்தவரும் வந்து சொல்ல, கிளான் மாஸ்டர்ங்களை வந்து கூட்டிட்டு போனா அவரை வந்து தடுக்க முடியும் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவரு வந்து கிளான் மாஸ்டர் வந்து காப்பாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அதாவது அந்த வில்லப்பாய்வுல வந்து ஹீரோவுக்கு இப்ப ஒருத்தங்கிட்ட வந்து பேசியிருக்கான்ல, அவனோட மாஸ்டரை வந்து அவன் காப்பாத்திருக்கானா, அதை தான் வந்து அப்படி சொல்றானுங்க. யோ, என்னையா சொல்ற, திரும்ப பக்கமெல்லாம் கண்டி வீடி வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பயந்துட்டு வந்து இருக்க. அவ்வளவுதான், ஹீரோ கூனி குறுங்கி அழுந்துட்டு வந்து இருக்கான். டேய், நீ ஒண்ணுமே கவலைப்படாதடா, அவர் என்னதான் எல்லா பிசிஷனையும் போய் தேடி போய் போட்டு தள்ளினாலுமே அவர் ஒன்றும் கெட்டவரெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா, ஹீரோக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. அப்படியே பேய் இறக்குஞ்ச மாதிரி வந்து இருக்கான். சடனா அந்த மனுஷன் கேட்டை ஓபன் பண்ணவன் என்ன நினைச்சானு வந்து தெரியல, செம ஸ்பீடா வந்து வந்துட்டு வந்து இருக்க. ஹீரோவா அவரை மொத்தத்தையும் வந்து ஸ்கேன் பண்றான். மேல கத்தியில எங்கேயுமே ரத்தம் இல்ல. அப்பா தப்பிச்சண்டா அப்படின்ற மாதிரி வந்து நினைக்க, டேய் தம்பி, நீ தானே உன்னோட மகன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து டெரரா கேட்க, ஆமாங்கய்யா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்றான். அப்படின்னா உனக்கு அந்த பிளாக் ஸ்மித்திங் பண்ற இடம் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, எந்த பிளாக் ஸ்மித் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டா, உன்னோட அப்பா அக்குபஞ்சர் நீடில் எல்லாம் வச்சிருந்தாரு, அவர் வச்சிருந்தது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஓ, அந்த அக்குபஞ்சர் நீடிலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் பயப்படுற மாதிரி வந்து காமிக்க, பின்னாடி இருந்து ஒரு நாய்ஸ் ஒண்ணு வருது. வேற எங்க இருந்து, அவரோட ஸ்வாட்ல இருந்து தான் வந்து வருது. ஹீரோவா அதை பார்த்துட்டு சரியான குஷி வந்து ஆயிடலாம். நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, தம்பி மாத்தி இது கூட்டிட்டு போனேன் உன்னை பொழந்துருவேண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மிரட்டினா, இல்லைங்கய்யா நான் கரெக்டா தான் கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுமே வில்லத்தனமா வந்து சிரிக்க, இப்ப அந்த ஊரோட டாப்ல காட்டிட்டு இப்ப அந்த பிளாக் ஸ்மித் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் வந்து சீனகர் கட் பண்றாங்க. அந்த இடத்துக்குள்ள போனாக்க, இத நீ தான் அந்த பிளாக் ஸ்மித்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா, ஆமா நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்றான். அந்த ஆளுமே தாறுமாறா வந்து சிரிச்சுட்டு, ஒரு பிசிஷியனோட மகன் பிளாக் ஸ்மித் அப்படின்றது கேட்கும் போது செம காமெடியா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா, பக்கம் இருந்த அந்த பிளாக் ஸ்மித்தும் யாரு சாமி இவரு அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் ஒரு மார்ஷியல் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். சரி, ஓகே, நான் நீ சொல்றத வந்து நம்புறேன், ஆனா எனக்கு அதுக்காக ஏமாற்றத்தை கொடுத்த உன்னை பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து மிரட்ட, அதே சமயத்துல ஒரு சின்ன தங்க கட்டியை வந்து காட்டுறான். என்னத்துக்கு இது அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நீ எனக்கு பிளாக் ஸ்மித்திங் பண்ணி தரல, அதாவது அந்த அக்குபஞ்சர் நீடில செஞ்சு தரல, அதுக்கான சம்பளம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா, ஐயா இது தங்க கட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கத்துறானுங்க. ஏன்டா இப்படி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே அதை வாங்கி வச்சுக்க, எப்ப ரெடி பண்ணி தருவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவருமே வந்து கேட்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து செஞ்சு முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்றான். அந்த மனுஷனுக்கா சரியான ஷாக்கு, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னடா சொல்ற என்கிட்ட விளாடுறியா, இன்னைக்கு ஒரே நாள்ல எப்படி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவருமே வந்து கேட்க, இல்ல என்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஹீரோ. டேய், நீங்க ஒன்னும் இதுக்கு முன்னாடி அந்த அக்குபஞ்சர் நீடில செஞ்செல்லாம் வச்சுட்டு இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு,
அதே சமயத்துல உங்ககிட்ட ஒரே ஒரு ஆள் தான் வந்து இருக்கீங்க. எப்படி இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து முடிக்க முடியும் அப்படின்ற மாரி எல்லாம் வந்து கேட்க, ஏன் அந்த மனுஷன் அவ்வளவு ஷாக்கோட வந்து கேட்கிறான் அப்படின்னா, அத வந்து ஆர்டர் குடுத்தாலே 1 மாசத்துக்கு அப்புறமா தான் அந்த ஒரு நீடில வந்து செஞ்சு குடுப்பாங்களாம். அதுக்காக தான் அந்த மனுஷனுக்கு அவ்வளவு ஷாக்கு. இப்ப அந்த பக்கம் இருந்த பிளாக் ஸ்மித்தும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏதோ இவன் இருக்கான்ல, இவன் ரொம்பவே டேலண்டான ஒருத்தன். இவன் நான் நினைச்சான் அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங்குள்ளவே அத வந்து முடிச்சிருவான் அப்படின்ற மாரி எல்லாம் வந்து சொல்ல, அந்த மனுஷனும் ஏதோ பண்ணுங்கடா அப்படின்ற மாரி சொல்லிட்டு செம சீனா வந்து கிளம்புறாரு அந்த இடத்துல இருந்து. ஹீரோவுக்கா அந்த ஸ்வாட் மேலதான் வந்து கண்ணு போகுது. ஐயோ அந்த ஸ்வாடு செம சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மனசுக்குள்ளவே நினைச்சிட்டு வந்து இருக்கேன். சரி ஓகே அப்படின்னா நீங்க போய் செஞ்சு முடிங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய் புகை போட்டுட்டு வந்து இருக்க, அதாவது நெருப்பு வந்து அதிகப்படுத்துறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒரு ராக்கெட்ல இருந்து வரக்கூடிய அந்த அளவுக்கு வந்து அதிகமான நெருப்பு அதுல இருந்து வெளியே வந்து வர, ஹீரோவும் அந்த பிளாக் ஸ்மித்தும் செம ஸ்பீடா வந்து நெருப்பை போட்டுக்கிட்டே வந்து இருக்கு. இப்ப அந்த ஆளுமே இவனுக்கு இந்த அளவுக்கு ஸ்பீடா செய்யறானுங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி ரொம்ப மட்டமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளவே நினைச்சிட்டு வந்து இருக்க. ஆனா அங்க ஹீரோவை பார்த்தா விடுறதாவே இல்ல, செம ஸ்பீட்ல வந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டு வந்து இருக்கான். கூட இருந்த அந்த பிளாக் ஸ்மித் சும்மா அசிஸ்ட் வந்து பண்றான், அதாவது ஹெல்ப் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கான். அந்த ஆளுக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. ஏன் அப்படின்னா இவங்கிட்ட அந்த அளவுக்கு வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இல்ல, எதுவுமே இல்ல. இருந்தாலும் இவன் எப்படி இந்த அளவுக்கு வந்து சூப்பரா பண்றான் அப்படின்றதெல்லாம் வந்து அவருமே வந்து பார்த்துட்டு வந்து இருக்க. ஏன் அப்படின்னா ஹீரோ பண்றது ஒன்னொன்னும் அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட அக்யூரேசி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, பல வருஷமா ட்ரைனிங் எடுத்தவங்களால கூட அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினைச்சிட்டு வந்து இருக்காரு. ஹீரோவும் கொஞ்சம் கூட வந்து மனசை தளர விடாம சுத்திய வச்சு அந்த இரும்ப வச்சு தட்டு தட்டுன்னு வந்து தட்டிட்டே வந்து இருக்கான். அது எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா வந்து பண்ண முடியும் அப்படின்றது தெரியாம அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா வந்து பண்ணிட்டு வந்திருக்கான். சடனா கட் பண்றான், சடனா மடிக்கிறான், உடைக்கிறான், என்னடா பண்றான் அப்படின்றது அவனுக்கே வந்து தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸா ஒரு ஒரு மூமெண்ட்டுமே வந்து கொடுத்துட்டு வந்து இருக்க. இந்த மனுஷனுக்கா சரியான ஷாக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்து வர, வேற யாருமே இல்ல ஹீரோ தான். நீங்க கொடுத்த ஆர்டர் இப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்திருக்கான். இப்பதான் அந்த மனுஷனுமே நீ என்கிட்ட வந்து டிசபிளா சேர்ந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து கேட்க, அது ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். உங்ககிட்ட நிறைய வந்து டேலண்ட் இருக்கு, அதே மாதிரி சேம் டைப்பான ரூட்டுமே வந்து இருக்கு, அதனாலதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்னை பத்தி நிறைய புகழ்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்ல, அடே நீ என்கிட்ட வந்து டிசபிளா சேர்ந்துக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த மனுஷனுமே கொஞ்சம் டெரரா வந்து கேக்குறாரு. ஆனா எனக்கு பிளாக் ஸ்மித் ஆகணும் அப்படின்றது ஆசை இல்ல, அதே மாதிரி பிசிஷியனா இருக்கணும்னு ஆசை இல்ல, நான் வந்து ஒரு மார்ஷியல் மாஸ்டரா வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, ஆனா உங்ககிட்ட வந்து டிசபிளா சேர்ந்தேன் அப்படின்னா நான் ஒன்னு பிசிஷியனாவோ இல்லாட்டி மார்ஷியல் மாஸ்டராவோ தான் மாற முடியும், பிளாக் ஸ்மித்தா மாற முடியாது. ஆனா எனக்கு பிளாக் ஸ்மித் தான் ரொம்ப நல்லா வருது, இப்ப நான் எதை வந்து சூஸ் பண்றதுன்னே வந்து தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அடே இத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனுமே சொல்லிட்டு அவரோட கையில இருந்து ஒரு சின்ன அட்டாக் வந்து போகுது. இன்னொரு கையில ஸ்வாட வெளியே எடுக்கிறாரா உள்ள வைக்கிறாரான்னு வந்து தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா இருக்கு. இங்க பாரு நான் உனக்கு 2 வகையான இதை வந்து டீச் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. ஓகே நீங்க டீச் பண்றது ஓகே தான், ஆனா அதை நான் எப்படி கத்துப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, பிளாக் ஸ்மித் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கல்லு அப்படின்றது 2 துண்டா வந்து வெட்டப்படுது. இன்னொரு பக்கத்துல அந்த பிளாக் ஸ்மித்தோட ஷோல்டர்லயே ஒரு 3 நீடில் வந்து போய் குத்திட்டு வந்து இருக்க, ஆஹா சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனும் வந்து ஜாலியா வந்து இருக்கான். ஹீரோவுக்கா சரியான ஷாக்கு, என்னடா நடக்குதுங்க, ஒரு பக்கம் இவன் இப்படி இருக்கான், இன்னொரு பக்கம் அந்த கல்லு 2 துண்டா இல்ல துண்டு துண்டா போதே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்திருக்க. இப்ப சொல்லு, என்னால உனக்கு டீச் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறாரு. ஹீரோவுக்கா என்ன பதில் சொல்றதுன்னே வந்து தெரியல. ஏன் அப்படின்னா இவர் வந்து டாப் 3 மார்ஷியல் மாஸ்டர்ல ஒருத்தர், பத்தாவதுக்கு இவர் வந்து ஒரு பிசிஷியன், அதுலயுமே வந்து டாப் கிளாஸ்ல தான் வந்து இருக்காரு. இப்ப நானு என்ன பதில வந்து சொல்றது, எல்லாமே டாப்பா இருக்கு, டாப் செட் அது இதுன்ட்டு எனக்கு ஒண்ணுமே வந்து புரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கா. இப்ப அப்படியே ஹீரோவோட வீட்டுக்கிட்ட வந்து காட்டினா ஹீரோவா செம ஜாலியா வந்து இருக்கான். ஆனா சார் எனக்கு இந்த ஆஃபரை எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் ஸ்ட்ராங்கான மெடிக்கல் மாஸ்டரும் இல்ல, அதே சமயத்துல மார்ஷியல் மாஸ்டரும் வந்து இல்ல, எதுக்காக நீங்க இப்படி வந்து பண்றீங்கன்னு வந்து தெரியல. நான் வந்து பிளாக் ஸ்மித்திங்ல மாஸ்டரா இருக்கிறதுனாலயா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, டேய் நீ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத, நீ ரொம்ப டேலண்டா இருக்க, நான் உனக்கு 2 வகையான இதுவுமே வந்து சொல்லி தரேன், ஒன்னு மெடிக்கல் இன்னொன்னு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. இப்படி ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, அப்படின்னா இன்னையில இருந்து நீங்க மாஸ்டர் நான் டிசபிளா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, என்ன வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண போலாமா வரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவருமே வந்து கேட்க, ஹீரோவா
ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை வந்து போட்டுட்டு அடிக்கிட்டே வந்து இருக்கான். இது பண்ணணும், அது பண்ணணும், டிசபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து சொல்ல, உன்னோட டிசிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீ ஒரு கொஞ்ச நாளைக்கு என்னோட டிசபிள் அந்த ஒரு போஸ்டிங்கை வந்து பாஸ் பண்ற அதுதானே அப்படின்ற மாதிரி அவர் சிம்பிளா வந்து சொல்ல, ஹீரோக்கா சரியான ஷாக்கு. அந்த மனுஷனும் கிட்ட வந்துட்டு, இங்க பாரு நான் உனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் உனக்கு சொல்லி தர்றதுனாலயே உன்னால ரொம்ப ஈஸியா செகண்ட் ரேட் மார்ஷியல் மாஸ்டரா வந்து மாற முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்ன செகண்ட் ரேட் மார்ஷியல் மாஸ்டரா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து கேட்கறான். ஆமா, உன்னால அதை வந்து ரொம்ப ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு ஈஸி அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல, சார் அப்படின்ட்டு ஹீரோ வந்து கேட்கறான். என்ன சொல்றா அப்படின்ற மாதிரி அவருமே வந்து பார்க்க, நான் எப்படி ஃபர்ஸ்ட் ரேட் மார்ஷியல் மாஸ்டரா வந்து மாறுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்க, அந்த மனுஷனுக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேட் அப்படின்றது அந்த அளவுக்கான ஒரு டாப்போட பீக் அப்படின்னு அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். சரி ஓகேடா குட்டி பையா, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் மேனஸை கத்துக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறேன். ஹீரோவும் அவங்க வீட்டு கேட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு, நான் எப்படி மேனஸை வந்து காட்டுறேன் அப்படின்றத பாடுறா வேணா அப்படின்ற மாதிரி எல்லாம் இது சொல்லிட்டு வந்து இருக்கான். இன்னையில இருந்து என்னோட லெவல் சுப்ரீம் மாஸ்டர் லெவல்ரா அப்படின்ற மாதிரி அவனுமே ஜாலியா வந்து சொல்லிட்டு கத்திட்டு வந்து இருக்கு. கத்தனவன் அதோட நிப்பாட்டினான்னு நான் கேட்டா, கண்டிப்பா இல்ல. குரல வித்தையெல்லாம் காட்டுறான், ஹேர்ல பறக்கிறா, அதோ இப்படி சொருகணும் அப்படி சொருகணும், இன்னையில இருந்து நான் சுப்ரீம் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல தொப்புன்னு கீழே வந்து விழ, அச்சோ கீழே விழுந்துட்டனே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருந்த ஒரு சவுண்டு, வேற யாரும் இல்ல, அவரோட அப்பா தான். அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் திரும்பவும் லேட்டா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே வந்து சொல்ல, அவருமே ஹீரோவை தூக்கி விட்டுட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டே வந்து இருக்காரு. அப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து ஒன்னும் இல்லடா, உன்னை அந்த சைக்கோ டாக்டர் கூட்டு போனோம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எங்க உன்னை போட்டு தள்ளிடுவானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, ஐயோ அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அங்க நடந்ததே வேற ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்றான். அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம பக்கமா இருந்து சொல்ல, அவருக்கா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. சொங்கி மாதிரி இருந்தவர் சடனா என்ன நினைச்சாருன்னு வந்து தெரியல. மின்னல் மாதிரி போயிட்டு அதே செகண்ட்ல திரும்பவுமே வந்து வந்தவர் சும்மா இல்லாம அவர் சேவ் பண்ணி வச்சிருந்த சில காயின்களெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இந்தப்பா இந்த காசை வச்சுக்கிட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து பெட்டரை வந்து கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அப்பா இதெல்லாம் தேவையில்ல, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொன்னாலும் இல்ல, அவர் கேட்கறதா இல்ல, டே நிப்பாட்டுறான், போற நீ கத்துக்கிற, நம்மளும் பெரிய ஆளா ஆகுறோம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் காமெடி பண்ற விதமா வந்து பேசுறாரு. ஹீரோக்கா இதை சொல்லும் போது அந்த மரத்தோட ஃபீல் அப்படின்றது திரும்பவுமே வந்து வருது. அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, இப்பதான்டா இதோட உண்மையான பியூட்டிஃபுல்லை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அந்த மரத்தை சுற்றியும் சில பட்டாம்பூச்சிங்களெல்லாம் வந்து பறந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஹீரோவும் கல்டிவேட் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கான். அவனோட பாடியில் அந்த கியூ எனர்ஜி அப்படின்றது சர்க்குலேட் வந்து ஆகுது. ஹீரோவுமே பொறுமையாக வந்து கண்ணை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே ஹீரோவோட பாடியில் இருந்து சில எனர்ஜி எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதே சமயத்தில் ஹீரோவோட மண்டை மேலேயே ஏதோ ஒரு பழம் வந்து கீழே விழுற மாதிரி வந்து காமிக்க, ஹீரோவுமே மேலே பார்த்துட்டு, மாஸ்டர் இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறான். இதுக்கு மேலே ஹீரோ மாஸ்டர் அப்படின்னு இல்லாட்டி ஹீரோவோட மாஸ்டர் அந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணலாம். அவருமே பழத்தை போட்டு ஒரு சும்மா இல்லாமல், என்னப்பா உன்னோட ஹோம் டவுன் திரும்ப உனக்கு ஞாபகம் வருது போல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல, இல்லை மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்கிறான். அதை கேட்டவரும் ஜாலியாக வந்து சிரிக்க, மாஸ்டர் இந்த ஃபீல் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நேற்று இருந்ததை விடவும் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, உனக்கு ஜாலியாக ஃபன்னாக இருக்கு, அதை தானே இப்படி சுற்றி வளைச்சி சொல்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, மாஸ்டர் அது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, இப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வர, ஒழுங்கா இப்போ வந்து சொல்லு, அது நல்லதா கெட்டதா அப்படின்றத அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, மாஸ்டர் நான் ரியலான ஒரு காம்பேட்டில் வந்து சண்டை போட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் வந்து நிற்கிறான். அதாவது சண்டை போடும் போதெல்லாம் வந்து நிற்பாங்களா அந்த மாதிரி. அப்புறமா நான் சண்டை போட்டு நான் பெரிய மார்ஷியல் மாஸ்டராக மாறினதுக்கு அப்புறமா பிளாக் ஸ்மித்லேயும் பெரிய மாஸ்டராக இருப்பேன், சண்டையிலையும் பெரிய மாஸ்டராக வந்து இருப்பேன், எனக்கு கிவ் அப் அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு இருக்க, மாஸ்டரோட ஸ்வாடை எடுத்து ஹீரோ கிட்ட வந்து தூக்கி போடுறாரு. இந்தடா இதை வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே ஒரு குச்சியை தூக்கி பிடிச்சிட்டு, வா இப்போ வந்து சண்டை போடு, உன்னோட ரியலான ஃபைட்டை எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய வசனமெல்லாம் வந்து பேசிட்டு வந்து இருக்கான் மனுஷன். இந்த இடத்துல தான்டா நீ யாரு அப்படின்றத உன்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்க, ஹீரோவும் அந்த ஸ்வாடோட உரையில இருந்து அதை வெளியே எடுக்கிறவன் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுலயே அவன் மயங்கி வந்து போயிடுறான், மெய் மறந்து போறான் அப்படின்னு வந்து சொல்லுவானுங்கல்ல, அதுதான் டேய் வாடா சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கூப்பிட, டேய் வரண்டா இதை உன்னை போட்டு தள்ளிட்டு நான் இந்த ஸ்வாடை நாடே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு அதே செகண்ட்ல அவன் செம ஸ்பீடா வந்து அட்டாக்
பண்ண வந்து வரான். ஹீரோ கிட்ட இருந்து அந்த அளவுக்கான ஒரு பவர் அப்படின்றது ஜெனரேட் வந்து ஆகுது. இருந்தாலும் மாஸ்டர் இல்லையா, அதனாலயே அவர் வந்து காதை குடைஞ்சிக்கிட்டு வந்து இருக்க அப்படின்ற மாதிரி அந்த அழுக்குங்களெல்லாம் ஊதி விட்டுட்டு அவரோட காலில் அந்த பவரை வந்து சேன் பண்றது வந்து தெரியுது. அதாவது அந்த பவரை வந்து யூஸ் பண்றது. செத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே கத்திட்டே வந்து அட்டாக் பண்ண இருந்தாலும் அவரு வெறும் அந்த குச்சை வச்சுட்டு வந்து ஹீரோவை அடிச்சு பறக்க விட, இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஹீரோவை அவர் வந்து அட்டாக் கூட பண்ணல. அவன் ஹீரோ அட்டாக் பண்ணது சும்மா பிளாக் தான் வந்து பண்ணிருவாரு. அதுக்கே ஹீரோ அவ்வளவுதான் பறந்துட்டு வந்து போறான். அது வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கு அப்படின்றதே வந்து தெரியல. என்னோட பவர் அந்த லெவல்ல தான்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே பவரை ரிலீஸ் பண்ண அந்த பவருக்கும் ஹீரோ அப்படியே நடுங்குறான். முடியாதுடா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷனும் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு அட்டாக் வந்து பண்ண ஹீரோவோட பவர் அப்படின்றது ரொம்பவே கம்மி இல்லையா, அதனாலேயே ஹீரோ பறந்துட்டு வந்து போறான். அந்த ஸ்வாடு ஒரு பக்கம் போக ஹீரோ ஒரு பக்கம் வந்து போறான். அவனோட பவர் அப்படின்றது ரொம்பவே கம்மி, அதனாலதான் அடி வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த இடத்துல இருக்கிறது இந்த வேர்ல்டுலயே டாப் 3 மார்ஷியல் மாஸ்டர்ல ஒருத்தர். அவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்றானுங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ வாங்கின ஒரே அடியில வாமிட் வந்து பண்ணிட்டு இருக்க, என்னடா ரொம்ப தௌலத்தா பேசிட்டேன், என்ன நடச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கலாய்ச்சிட்டு வந்துருக்கு. யோ என்னயா பண்ற, என்ன அடி, ஐயோ போயா, நான் இதுக்கு மேல உங்ககிட்ட ட்ரைனிங்கே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்திட்டு வந்து இருக்கான். அவருமே ஹீரோவை கலாய்க்கிற விதமா, இப்போ உன்னோட முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே கேவலமா இருக்குடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஜாலியா வந்து கத்திட்டு வந்து இருக்கேன். அப்புறம் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் தான். நீ பேட்டில் போட போட அது வந்து உனக்கு இம்ப்ரூவ் ஆனாலும் அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். அதை நீ கத்துக்கிற அந்த ஒரு ஸ்டைலை பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன அட்வைஸ் வந்து பண்றாரு. அப்புறம் உனக்குள்ள இருக்கக்கூடிய பிசிஷனை நீ தான் வேக்கப் பண்ணி அதை தட்டி எழுப்பணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஐயோ பைத்திய மாதிரி உள்ளாரதையா, நான் இப்பவே இந்த டாப் இதுல இருந்து வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கேன். இன்னும் நான் தெளிவா சொல்ல போனோம்னா, நான் போய் தனியாவே பவரை வந்து ஏத்திக்கிறேன், நான் இதுக்கு மேல கூட வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா மண்டை மேலே ஒரு அடி. அவ்வளவுதான், பயபல மூணுல கலங்கி போயிருது. நீ இந்த மாதிரி நினைச்ச அப்படின்னா நீ இன்னும் வீக்கா தான்டா ஆகுவ. நீ அதனால நீ இப்ப நான் சொல்றத மட்டும் செய்யற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அந்த குச்சியை வந்து நிப்பாட்டுறாரு. வா இப்ப சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் பயந்துகிட்டே அந்த ஸ்வாடை வந்து தூக்கி கையில வந்து வச்சுக்கிட்டே வந்து இருக்க, மாஸ்டர் இப்ப நீங்க சண்டை போட சொல்லி தரீங்களா இல்லாட்டி ரியலான ஒரு சண்டையை வந்து போட போறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டவன் அடுத்த செகண்டே பவரை ஜென்ரேட் பண்ணி செம ஸ்பீட்ல போயிட்டு அட்டாக் வந்து பண்றான். அதாவது அவனோட பவர் அப்படின்றது முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்பவே அதிகமா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, நான் ஒரு வழியா இந்த குச்சியை லைட்டா வெட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இருந்தாலும் அங்க இருக்கிறது மாஸ்டர் ஒரே ஒரு அடி நெத்தி போட்டுலயே வந்து வைக்க, அவ்வளவுதான் ஆளு வழியில ஐயோ அம்மா என்ன அடி பொழந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கத்திட்டு வந்து இருக்கான். திரும்ப அன்கான்சியஸா போன மாதிரி ஒரு சின்ன ஆக்டிங்க வந்து போட அந்த இடத்துல ஒரு அடி இல்ல 3 அடி வந்து போட்டிருக்காரு ஹீரோ மேல. மாஸ்டருமே கிட்ட வந்துட்டு இங்க பாரு பவர் அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு டீச் பண்ணிட்டு வந்துருக்கேன். நடா கேக்குறியா இல்லையா அப்படின்ற மாதிரி பண்டையிலே ஒரு அடி அவுச் அப்படின்ட்டு அவனும் சவுண்டை போட, அங்க பாரு ஒன்னு சொல்லியே ஆகணும், நீ ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒருத்தன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தனும் கூட அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு கொஞ்சம் பாராட்டுற மாதிரி எல்லாம் வந்து பேசினாலும் ஹீரோ கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இந்த ஸ்வாட் அப்படின்றது அவனோட ஸ்கில்லு அதை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஹீரோனால இப்போ செகண்ட் ரேட் மார்ஷியல் மாஸ்டரா ரொம்பவே ஈஸியாக வந்து மாற முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அட்வைஸ் மேலே அட்வைஸாக வந்து போட்டுட்டே வந்து இருக்க ஹீரோ அவ்வளோதான் சொங்கி மாதிரி வந்து ஆயிடுறான். ஹீரோ இதை பண்றதெல்லாம் பார்த்துட்டு மாஸ்டருக்கா சிரிப்பு தான் வருது போல, சிரிச்சுக்கிட்டே இருக்கான் மனுஷன். ஐயோ எதுக்கியா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து பார்த்துட்டு வந்து இருக்க, மாஸ்டர் போட்ட போட்டில் ஹீரோவுக்கு மூளையே கலங்கிருச்சு போல. இப்பயும் நான் செகண்ட் ரேட் ஃபைட்டிங் ஸ்டைல் மாஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு இருக்க, மாஸ்டர் மண்டை மேலே ஒரு அடியை வந்து போடுறாரு. அடுத்த செகண்ட்ல ஹீரோவும் மாஸ்டரும் ஏதோ ஒன்று வந்து சென்ஸ் பண்ண பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் வந்து வரான். அவனை பார்க்க காட்டுவாசி மாதிரி வந்து தெரிய அவனோட ஃபேஸை இப்பதான் வந்து ரிவீல் பண்றானுங்க. மாஸ்டருமே அவரை வந்து தெரிஞ்ச மாதிரியே வந்து பேசிட்டு இருக்க, அவனோட ஏதோ ஒரு கல்ட்டோட லீடர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன மாஸ்டர் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து கேட்டுட்டே வந்து இருந்தாலும் அவனை பத்தின சில விஷயங்களெல்லாம் ஹீரோ கிட்ட வந்து மாஸ்டர் வந்து சொல்ல, அவனும் கிட்ட வந்துட்டு மாஸ்டர் நீங்க எங்க தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பணிவா வந்து பேசுறான். அவனோட பேர் வந்து வாயிலே நுழைய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஊர் பேரை சொல்லலான்னு பார்த்தா அதுவுமே வாயில வந்து நுழைய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து டஃபா எழுதி வச்சிருக்கானுங்க. டிரான்ஸ்லேட்டர் பண்ற வேலை எல்லாம். அவனுமே எங்க ஊர்ல சில கொடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதை வந்து மக்கள் மேல ரொம்ப ஈஸியா வந்து பரவிட்டு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வந்து கூட்டிட்டு வந்து போக, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நாங்க எத்தனை பேரை எரிச்சோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு நிறைய
வந்து ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்கிறான். சொல்லிக்கிட்டே வந்து அவங்களே வந்து கூட்டிகிட்டு போக அவங்களோட பாப்புலேஷனில் பாதி பேரை வந்து இழந்துட்டாங்களாம். அந்த அளவுக்கான ஒரு கொடிய விஷயம் அப்படின்ற மாதிரியும் வந்து அவன் சொல்லிகிட்டே வந்து இருக்க, அதுலேயும் குறிப்பாக அந்த பாய்சன் அப்படின்றது சின்ன பசங்களையும் அப்புறம் வயசான ஆளுங்களையும் தான் வந்து கொல்லுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சாரி, பாய்சன் இல்லை, அது வந்து ஒரு நோய். ப்ளீஸ் உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஹீரோவோட மாஸ்டர் வந்து எதுவுமே சொல்லலை. அவர் கூடவே வந்து போகிறாரு. பாருங்க, இங்கே தான் எங்களோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே ஒரு இடத்த வந்து காமிக்க, அந்த இடத்துல நிறைய வந்து வீடுங்க இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் அந்த இடத்துல யாருமே இல்லை. ப்ளீஸ் இந்த பக்கம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வயசானவர் வந்து இருக்க, இவரு தான் இந்த வில்லேஜோட எப்படி சொல்றது லீடர், அதாவது கரண்ட்ல இருக்கக்கூடிய லீடர், ஹீரோட மாஸ்டர். அப்புறம் ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்திருப்பான்ல, அவனோட அப்பா இவரு. அங்க இருந்த ஒரு குட்டி பையனை வந்து காமிக்க, அந்த குட்டி பையனோட பாடியில் நிறைய பிம்பிள்னா அது வந்து ரொம்ப பெரிய பெரிய சைஸ்ல வந்து இருக்கும். ஆனா பிம்பிள் மாதிரி அந்த சைஸ்ல, சாரி அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஹீரோவுமே போயிட்டு அவனோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க, ஹீரோவோட கையில இருந்து நிறைய வந்து தண்ணி வந்து வருது. அது அவனோட பாடியில இருந்து வெளியே வர்றது தான். அவனோட பாடியில வாட்டர் அப்புறம் ஃபயரோட எலிமெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஒன்றும் நேச்சுரலா வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா, அவனு கிட்ட இருந்து நிறைய பேட் ஸ்மெல் அப்படின்றது அதிகமாக வந்து வருது. அதுக்கு தான் அவங்க அப்படி வந்து பண்றாங்க. ப்ளீஸ் இதை எப்படியாச்சும் கியூர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பக்கம் இருந்தவங்க எல்லாம் வந்து கேட்க, ஹீரோவுமே அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இதை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து சொல்றான். ஏன் அப்படின்னா அது வந்து ஃபயர் டாக்ஸினா, அதாவது அது வந்து ரத்தத்துல கலந்து அது ஒரு மாதிரியான ஒரு கொடிய நோய் மாதிரி வந்து செயல்படும். ரொம்ப ஈஸியா வந்து ஆட்கள் எல்லாம் வந்து இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல பக்கம் இருந்த 3 பேர்கிட்டயும் நீங்க போயிட்டு மெடிக்கல் ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க, மெடிக்கல் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இருக்கா. இதை பார்த்த ஹீரோவோட மாஸ்டரும் லைட்டா வந்து சிரிக்க, ஐயோ என்னையா ஆச்சு இப்படி ஏன் சிரிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து பார்த்துட்டு வந்து இருக்க, மெடிசன்ஸுமே ஹீரோ கிட்ட வந்து வந்துற, அவனுமே அதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு அக்குபஞ்சர் நீடில் எடுத்து அவனோட கால் பகுதியில் ஃபர்ஸ்ட் வந்து குத்துறான். ஆனால் குத்துறதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்து அவரோட இன்டர்னல் எனர்ஜியை அவருக்குள்ள வந்து போட அந்த பொடி பையன் அப்படியே வந்து இருக்கான். ஆனால் ஹீரோவுக்கு நல்லா வந்து ஃபீல் ஆகுது, என்ன என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஹீரோவுமே அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு, ஓ இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாய்சனை வந்து ஹீரோனால ரொம்பவே வந்து பார்க்குறான். இது வந்து ஒரு ஈவிலான எனர்ஜி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுல ஹீரோ கையில் இருந்து அவருமே வந்து கையை எடுத்துற, சரி ஓகே மாஸ்டர் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே அவனோட கால் பகுதியில் ஒரு அக்குபஞ்சர் நீடில் வந்து சுருவ பக்கம் இருந்தவங்க எல்லாரும் ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவனோட பவரை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே அக்குபஞ்சர் நீடில் வந்து சொருவி வைக்க, மாஸ்டருமே என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாரு. அவனுமே ஒரு வழியாக வந்து முடிச்சிட, ஒரு வழியாக குணமாயிரு அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே மனசுக்குள்ளவே நினச்சிட்டு இருக்கான். பையன்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. சடனாக ஹீரோ ஷாக் ஆகுறவன் அவனோட வாயில இருந்து அந்த டாக்ஸின் வெளியே வந்து வருது. ஹீரோவுக்கு இப்போதான் மூச்சே வந்து வருது. அந்த அளவுக்கு வந்து சந்தோஷத்தில் வந்து இருக்கான். பையனுமே ஓரளவுக்கு வந்து நார்மலாக பக்கம் இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக, ஹீரோவும் ஒரு வழியாக நானும் ஒருத்தனை காப்பாற்றிட்டேன்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். ஹீரோவோட மாஸ்டருமே ஹீரோவோட தோளுக்கு மேலே கை வச்சுட்டு, நீ ரொம்பவே சூப்பராக பண்ணடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஹீரோவுமே அதுக்கேற்ற மாதிரி வந்து சிரிக்க, அவ்வளோதான் இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் வந்து பார்க்குறேன். டாடா பை பாய். அப்புறம் நான் இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தால அதை கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். அதில் ஒருத்தர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத கேட்டேன். அவர் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்களாச்சும் போய் அதை பார்த்துட்டு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத போய் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்கு நான் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். சின்ன மிஸ்டேக்கா பெரிய மிஸ்டேக்கா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல, நீங்கள் சொன்னால் தான் வந்து தெரியும். எனிவே நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். என்னால் சுத்தமாக முடியல. ஏன் அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு எபிசோடாக வந்து இருக்குல்ல. நான் போட்டத்துலேயே இதுதான் பெரிய எபிசோடுன்னு நினைக்கிறேன். சரி எது எப்படியோ, நான் இது வரைக்கும் மூச்சு மூட்டாக பேசினாலும் யாரும் இந்த வரைக்கும் வந்து பார்க்க போகிறது வந்து இல்லை. எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்து போக போகிறீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அந்த எப்படி சொல்கிறது ஹார்ட் எமோஜியை விடவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும்ல, ஹார்ட்டே வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி அந்த எமோஜியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் நாளைக்கும் இதே மன்வாவில் இருந்து ஒரு எபிசோடு வந்து வரும். முடிஞ்சால் 2 எபிசோடு வந்து போடுறேன், இல்லாட்டி ஒரு எபிசோடு தான் முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நாளையிலிருந்து வீடியோ கண்டினியூவாக வந்து வரும். டாடா பை பாய்.